பிளாக் கேப்ஸ் டேக்கிங் ஆன் சௌரோ சிசி. டாஸை வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க சௌரோ சிசி. 7 ஓவர் மேட்ச்சு, 2 ஓவர் பவர் பிளே, 5 பவுலர். ஸ்ட்ரைக்கில் சுரேந்தர், ஓப்பனிங் பவுலர் கார்த்தி. முதல் பால் மேட்ச்சில் கேப்பில் போயிருக்கு, ஃபாஸ்ட்டாக போயிருக்கு. முதல் பால் கண்டிப்பாக பவுண்ட்ரிங்க. வித்தவுட் இனி செகண்ட் தாட் அது பவுண்ட்ரி போயிடுச்சுன்னு வச்சுக்கலாம். கொஞ்சம் வித்து இருந்துச்சு, அந்த பவுன்ஸ் இருந்துச்சு, பெருசாக ஃப்ளாஷியாக விட பார்க்கல. போட்ட பேஸு அந்த பவுன்ஸ் அதை அப்படியே யூஸ் பண்ணிக்கிட்டாருங்க. லோட்டாஸ், அந்த லோட்டாஸ் கொஞ்சம் லீன் பண்ணி ஆடினாரு, அந்த டிரைவுக்கு போனாங்க. பவுண்ட்ரி போயிடுச்சு எனக்கு தெரிஞ்சு. மீண்டும் ஒரு பவுண்ட்ரி. எஸ், ஸ்விங் அண்ட் மிஸ், தூக்கி விட பார்த்தாரு. லோட்டாஸ் பால் புட் அவே இந்த கேப் நைஸ்லி. விரட்டி பார்க்குறது விட்டுறலாம், சேஸை விட்டுறலாம் எனக்கு தெரிஞ்சு. ஒரு பால் பாக்கி இருக்கு. ஃபர்ஸ்ட் ஓவர் ஆஃப் காமன் பவர் பிளே, ஒரு விக்கெட்டோட முடியுதுங்க. ஐ திங்க் விஜின்னு நினைக்கிறேன் அவரு. எஸ், அவர் தான். என்ன ஃபர்ஸ்ட் ஓவர் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 10, ஒரு விக்கெட். செகண்ட் ஓவர் நியூ பவுலர் ரவி. முதல் பால் ஷாட்டுங்க, இந்த கேப் ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு. அன்டவுட்லி ஒரு 4 ஓட்டங்கள் அலெக்ஸ் அவர் பேட்லேருந்து. செகண்ட் பால் ஃபாஸ்ட்டாக உள்ளே வந்தாங்க, கம்ஃபர்டபுளாக ப்ளே பண்ண விடல, பட் சிங்கிள் மாற்றிட்டாங்க. 2 பால் 5 ரன் வந்திருக்கு. இப்போ கேப்டன் கோபி ஸ்ட்ரைக்கில் இருக்க போகிறாங்க. தேர்ட் ஒன் ஸ்லோவர் ஒன், கையிலே தெரிஞ்சு கேட்சை பிடிக்க முடியல. வேகம் ஸ்டாப் பண்ணது கஷ்டம், போயிடுச்சு. பவுண்ட்ரி போயிடுச்சு, இன்சைட் எட்ஜு, ஒரு லக்கி பவுண்ட்ரி இங்கே. வித் ஆன் ஆஃபர்ட் தேர்ட் மேன் ஃபஸ்ட் கிளிப்லாம் வச்சுருக்காங்க, உள்ளே வச்சு போட்டிருக்காங்க சர்க்கிள்குள்ளே. 1 more remaining செகண்ட் ஓவரில். ஓவர் ஸ்டெப்பிங் நோ பால்ன்ற கால் வந்திருக்கு. எட்ஜ் ஆஃப் த சர்க்கிளை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஃப்ரீ கிட் பால். அலெக்ஸ் மிஸ் டைம் ஷாட், 2 end ஆஃப் த பேட்டில் இருந்துச்சு. 2 ஓவர் பவர் பிளே முடிஞ்சு போச்சு. 23 ஸ்கோரு, ஒரு விக்கெட் விட்டுருக்காங்க இது வரைக்கும். அடுத்த நியூ பாலர் விஜி. முதல் பால் ஓவரில் அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப்ஸ், ஃப்ளோட்டோட தூக்கிப்பட்ட லோட்டாஸ் பால். செகண்ட் பால் மீண்டும் அதே பந்து, பால் கண்டரில் போக விடலை, விடாமல் துரத்தி ஆடி இருக்காரு பேட்ஸ்மேன். ஆள்ருக்காங்களே, கேட்ச் ட்ராப்பு, ஒரு காஸ்ட்லி ட்ராப்னு சொல்லலாம். 2 பால் வெளில போட்டு 1 பால் உள்ளே வந்தாங்க. இன்சைட் அவுட் ஷாட்டு கைக்கு போச்சு, அதை மிஸ் பண்ணியிருக்காங்க. ஃபாஸ்டான பேட்ஸ்மிங் லூஸாக பிடிச்சி பேட்டை விட்டார் அலெக்ஸ். டாட் பால், மீண்டும் ஒரு டாட்டு. இவ்வளோ நேரம் தூக்கி போட்டவர் ஒரு ஃப்ளாட்டான பால் போட்டிருக்காரு. லாஸ்ட் 2 more. இந்த முறை நல்லா போட்டுச்சுங்க அந்த புல் ஷாட். ஃபுல் அண்ட் ஃபுல் வாட்ச் பண்ணல, வந்து குத்துன இடத்த பார்த்தாரு, அதுக்கப்புறமா கண் எடுத்துட்டாரு, பேட்டை விட்டுட்டாரு. ஒரு பால் பாக்கி இருக்கு ஓவரில். டாஸ் பால், ஆஹா, அதே இடம் அதே ரிசல்ட்டு. ஸ்டைலிஷான 6 பார்க்க முடியுது. 2 6 பதிவு பண்ணி கொடுத்துருக்காரு இங்கே அலெக்ஸ். 3 ஓவர் முடிஞ்சிருக்கு, 36 ஸ்கோரு, ஒரு விக்கெட் விட்டு பிளாக் கேப்ஸ். இந்த ஒரு கார்த்தி அவருக்கான 2வது ஓவர். முதல் பால் லோட்டாஸ் கிரவுண்டட் அண்ட் நல்ல ஸ்டாப்பை பார்க்க முடியுது. செகண்ட் ஒன் குத்தி கட் ஆகும், ஸ்லோவாக தான் கட் ஆகிருக்கு. ஸோ ஸ்டாப் பண்ணிட்டாங்க. தேர்ட் மேன் உள்ளே வச்சு போட்டு சிங்கிள். ஸ்ட்ரைட் டவுன் த ட்ராக்கு, டீப் இந்த கிரீஸ் இன்னும் ஆனார். ரன்னிங்லேயே ஸ்டாப் பண்ணியிருக்காங்க, பவுண்டரி சேவ் பண்ண முடிஞ்சு. ஒரு அவுட் சைட் எட்ஜ், சிங்கிள், மீண்டும் சிங்கிள். நிறைய சிங்கிள் பார்க்க முடியுது. பெரிய ஷாட் இது வரைக்கும் போகல இந்த ஓவரில். லாஸ்ட் 2 more ஃபுல்லாக மறிச்சு அடித்தார். குத்தி பேருக்கு கண்ட்ரி வேக்கண்ட்டாக விட்டு வச்சுருந்தாங்க, அந்த கேப்பில் போயிருக்கு. இப்போ போன பால் வைட், ரீபால். அந்த பால் லெஃப்டாக திரும்பி ஆட பார்த்தா சுவிட்சுக்கு இடம் கொடுக்காம கால்ட்டே சொருவி இருக்காரு. 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 45, அதே ஒரு விக்கெட் விட்டு பிளாக் கேப்ஸ். இந்த ஒரு போட நவீன் அவருக்கான 2வது ஓவர். முதல் பால் பேட்டை விட்டு பார்த்தாரு, ஆள் ஏற்றி வச்சுருக்காங்க. கால்குள்ளே பூந்து போயிருக்கு. செகண்ட் பால் நவீன் டு கோபி. டாஸ் பால், இந்த பேட்ஸ்மேனுக்கு நிறைய டாஸ் உழுவுது, அது லாஸாக மாறுதுன்னு சொல்லுவேன். அதையும் தாண்டி அடிச்சிருக்காருங்க, கமிட்டியை தாண்டி அடிச்சிருக்காருங்க. ஒரு கேப்டன் இன்னிங்ஸ் பார்க்க முடியுதுங்க கோபி அவர் பேட்லேருந்து.
ஷாட்டுங்க from the bottom of the bat. That's a commanding one. கண்டிப்பா சொல்லலாம். This is captain taking the responsibility. லென்த்ல இருந்து புட்டிங்க எடுத்துட்டாருங்க. அவங்க டீம் இப்பதான் மனசே வந்திருக்கு உங்களுக்கு, என்ஜாய் பண்ணி பாக்குற அளவுக்கு அடிச்சிட்டு இருக்காரு. கோபினா அப்படின்னு சத்தம் கேக்குது. ஃபுல்லரா போட்டிருக்காரு. அவுட் சைட் ஆப்ஷன் வந்தாங்க இந்த முறை. பேஸ் டு க்ளோஸ் டு பேட். 5 ஓவர் முடிவில் ஸ்கோர் 65. அதே ஒரு விக்கெட் விட்டு ஒரு சாலிட் பார்ட்னர்ஷிப். அந்த ஒரு விக்கெட் போனதுக்கு அப்புறமானு சொல்லலாம். கேப்டன் மற்றும் அலெக்ஸ் போட்டிருக்காங்க. அடுத்த நியூ பாலர் ஸ்ரீதர். முதல் பால் லெஃப்ட் ஹேண்ட். செகண்ட் பால் வேகம் கம்மி, ஆனால் பேட்டை விட பேட்ஸ்மேன் துணிஞ்சு விட்டுருக்காரு. சரியா படல. இந்த முறையை விட்டு தரலாங்க, அந்த கேட்ச் எடுத்துட்டாங்க. ஸ்ட்ரைக்கில் சக்தி நியூ பேட்ஸ்மேன். போன பால் வைட்டு ரீபால் பால் 4 more remaining. இதே மாதிரி பந்து தான் போட்டார். வேக்கண்டான ஏரியா, குத்தி பம்ப் எடுத்தால் கஷ்டம், பட் லோவாக போயிருக்கு. ஸோ ஸ்டாப் பண்ண முடிஞ்சிருக்கு. சிங்கிளோடு வச்சுக்கிட்டாங்க. டாஸ் பால் ஃபுல் அண்ட் ஃபுல் ஏறினார். அவுட் சைட் ஆப்ஷன் போடப்பட்ட பந்து அதிகபட்சம் ஒரு ரன்னாக தான் இருக்கும். டாஸ் பால் ஃபுல் பவர் போட முடியல, பட் தரையோட போயிருக்கு. வேக்கண்டான ஏரியாவுக்கு போயிருக்கு. ஐயோ ஒரு லக்கி பவுண்டரினே சொல்லலாம். பேக் ஃபுட்டில் வெயிட் பண்ணி ஆனதுக்கு கம்ஃபர்டபுளாக ஆட முடியல, பட் எதிர்பார்த்த ரிசல்ட் கிடச்சிருக்கீங்க. 1 more. குவிக்காக வந்துச்சு, பாடியில் பட்டிருக்கு. மேலப்பட்ட காரணத்தினால லெக் பை இருந்தாலும் ஓடலை, வச்சுக்கிட்டாங்க. ஸ்ட்ரைக்கை தக்க வச்சுக்கிட்டாரு கேப்டன் கோபி. அடுத்த நியூ பாலர் கார்த்தி. 6 ஓவர் முடிவில் ஸ்கோர் 73. ஃபர்ஸ்ட் பால் ஃபுல்லர் ஃப்ளாட் அண்ட் ஃபாஸ்ட்டாக போட்டாங்க. விக்கெட்டை சாக்ரிஃபைஸ் பண்ண முடிவு பண்ணியிருக்காங்க. அங்கே பிடிச்சி அடிச்சிருக்காங்க. செகண்ட் பால் ஸ்ட்ரைக்குக்கு வந்தார். ஒரு பெரிய ஷாட் தந்தாரான்னு பார்ப்போம். என்ஜாய் பண்ணி பார்க்குறாங்க. அவ்வளோ தூரம் போயிருக்கு. கரெக்டாக பெஹைண்ட் ஸ்கொயர் அங்கே ஒரு 6, மீண்டும் ஒரு 6. தேர்ட் ஒரு மிஸ் டைம் ஷாட். காட்டன் போல்ட்டுக்கு அவரே போவார். கேட்டிருக்காரு, கேட்சையும் பிடிச்சிருக்காரு. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் முத்து. தாண்டி போயிடுச்சுங்க. கைக்கு போக வாய்ப்பு தான், அவரை கவர் பண்ணியிருந்தேன். குத்தி போட்டாங்க. நைஸ்லி டேக்கன் பை விக்கெட் கீப்பர். 6க்கு அப்புறம் வந்த நியூ பேட்ஸ்மேன் முத்து ஆட்டாமல் இருந்து வெளியே வந்ததுக்கு இம்பாக்டாக ஒரு 6 கொடுத்துருக்காரு. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் ஹரி. விக்கெட். இறுதி பந்து 87 அடிச்சிருக்காங்க பிளாக் கேப்ஸ். 88 ரன் டார்கெட். இப்போ ரன்சஸ்க்காக நவீன் ஸ்ட்ரைக்கில். ஓப்பனிங் பவுலர் சுபாஷ் லெஃப்ட் ஆஃப் ஸ்டம்பை டார்கெட் பண்ணி போடுவாரான்னு பார்ப்போம். வித் ஆன் ஆஃபர் அதை எடுத்துக்கிட்டாருங்க பேட்ஸ்மேன். ஸ்ட்ரைட் அவே ஆஃப் த பேக் ஃபுட். ஒரு பவுண்ட்ரி. பவர் பிளே ஓவர் டீப் ஸ்கொயர் லெக் மற்றும் லாங்கான வச்சுருக்காங்க. ஐயோ ஜஸ்ட்டு ஆள் இன்னும் ஒருத்தரை ஏற்றி வச்சு போட்டாங்க. இப்போ எக்ஸ்ட்ரா ஃபீல்டர் போட்டுமே அது ஒரு பவுண்ட்ரின்னு நினைக்கிறேன். அடுத்த பந்து இந்த கேப் இப்போ போயிடுச்சுங்க. இப்போ தடுக்க வாய்ப்பு இல்லை. ஒரு பவுண்ட்ரி. வர விட்டு ஆறாரு, வாட்ச் பண்ணி ஆறாரு. ஆஃப் ஸ்டம்பை நோக்கி போடப்பட்ட அந்த பந்து வெளில போயிருக்கு. அது உள்ளே வச்சு போட்டாங்க. ஸ்ட்ரைக்கில் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் காசி. அவர் பிடிக்கிற முதல் பால். லாஸ்ட் 2 ஓவர் இருக்கும்போது ரொம்ப நேரம் மேலே கண்டிப்பாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணலை. ஒரு தெளிவான கேட்ச். ஸோ பவுண்டரிஸ் போனதுக்கு அப்புறமா மனசை விடாமல் போட்டாங்க. நவீனோட விக்கெட் எடுக்க முடியாட்டியுமே காசி அவரோட விக்கெட் எடுத்திருக்காங்க. விக்கெட்டுக்கு அப்புறம் நியூ பேட்ஸ்மேன் கருப்பு ஸ்ட்ரைக்கில். அந்த 1 more. வித்தே கொடுக்காத பந்து ஆஃப் ஸ்டம்ப் நோக்கி போடப்பட்ட பந்து ஃபுல்லரா. எண்டா ஃபர்ஸ்ட் ஓவர். ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 11. ஒரு விக்கெட் விட்டுருக்காங்க. செகண்ட் ஓவர் நியூ பவுலர் கண்ணா. பவர் பிளேயில் 6 பந்து பாக்கி இருக்குது. முதல் பந்து இதில் பேட்ஸ்மேன் மூவ்மெண்ட். பந்தை உள்ளே தான் தூக்கி போட்டிருக்காரு. செகண்ட் ஒன். ஒரு பின் பாயிண்ட் யார்கர் அண்டர் த பேட்டிங்க. லோட்டாஸ் அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப்ஸ் கனெக்ட் பண்ண முடியலை. ஒரு மூவ்மெண்ட் கொடுத்து பார்த்தாரு நவீன். பவுண்டரிகள் அடித்த பேட்ஸ்மேனை வச்சு டாட்டு போட்டிருக்காரு. 3வது டாட்டு. ஒரு பேக் ஃபுட் ஷாட்.
பேக் ஃபுட்டை தடுக்க டீப்ல ஏற்றி வச்சாங்க ஆள். ஒரு கட் எடுத்துச்சு. டாமினன்ட் சைட் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஓடி எடுக்கப்பட்ட ஒரே ரன் மட்டுமே. கருப்பு இப்போ ஸ்ட்ரைக்கில். ஒரு ஃப்ளாட் பேட்டிங் டுவர்ட்ஸ் த ஃபீல்டர். ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கேட்ச் சிட்டர். ஸோ கருப்பும் ஆட்டாமல் வந்து வெளியே. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் விஜி. வந்த உடனே ஒரு லோட்டாஸ் பால். அங்க பாருங்க ஒரு ஸ்பெக்டாகுலர் எஃபர்ட். ஆஹா சிறப்பான கேட்சுங்க. அங்க வேற மாதிரி கேட்சு. சர்க்கிளை விட்டு தாண்ட போய் தூக்கிட்டாங்க அந்த விக்கெட்டை. ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் விஜி ஆட்டம் வந்து வெளியே. 2 ஓவர் பவர் பிளே முடிஞ்சு போச்சு. ஒரு அப்சல்யூட் டாமினேஷன் பார்க்க முடியுது இங்கே பவுலிங் எண்ட்லேருந்து. 12 ரன் விட்டு கொடுத்துருக்காங்க. 2 விக்கெட்டை பிடிச்சிருக்காங்க. இந்த ஒரு மீண்டும் அதே லெஃப்ட் ஆர்ம் சுபாஷ். ரவுண்ட் 2 பேட்டில் பிகின்ஸ். நவீன் ஸ்ட்ரைக்கில். ஆஹா இன் ஸ்டைல் உடிச்சு அடிக்கப்பட்ட பந்து. வந்தவன் அட்டாக் பண்ணி காட்டியிருக்காரு. பவர் பிளே அட்டாக் பண்ணி ஆடினாரு. பவர் பிளேவை தாண்டி தலையை தாண்டி அடிச்சு அட்டாக் பண்ணியிருக்காருங்கன்னு சொல்லலாம். செகண்ட் பால் இன்கிரெடிபிளி பவர்ஃபுல்லான பேட்ஸ்மேன் ஒரு ஷாட்டை காட்டியிருக்காருன்னு சொல்லுவேன். எங்கேயோ போதுங்க பந்து. காட் சேஞ்ச் ரிசல்ட்லையும் சேஞ்சுன்னு சொல்லலாம். ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் கார்த்தி இருக்க போகிறாங்க. போன பால் வைடேரி வந்த பால் குத்தி திருப்பி எடுத்தாங்க. அது ஷார்ட்டாக விழுந்துருச்சு. ஒரு ஷார்ட்டாக போட்டாருங்க பேட்ஸ்மேன் கார்த்தி. முதல் பால் 6 ஓட்டம். வைடோட சேர்த்து ஒரே பந்தில் 7 ஓட்டம். வெள்ளட் எடுத்து பார்த்தாங்க. காட் சேஞ்ச் ஒர்க் ஆகியிருக்கு. அரௌண்ட் விக்கெட் உள்ளே வந்திருக்கு பந்து. ஹைட் ஓவர் டேக்கனுங்க. அழகான கேட்சுங்க. அவங்களே சொல்லிட்டாங்க அழகுடா அப்படின்ட்டாங்க. 3 ஓவர் முடிவில் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 32. 56 தேவை. மீதமுள்ள 24 பந்தில் இந்த ஒரு கண்ணா அவருக்கான 2வது ஓவர். ஏர் இன் ஆனார் பேட்ஸ்மேன். க்ளோஸ் டு பாடி பேட்டை வச்சிருந்தாரு. ஓடி எடுக்கப்பட்ட 1. ஸ்ட்ரைக்கில் இப்போ நியூ பேட்ஸ்மேன் தன்வீர். ஸ்ட்ரைட்டாகவே பேட்டில் ஆடி கொடுத்துருக்காரு. அந்த ஃபுல்லர் பால் வித்து கொடுத்தாங்க. பேட்ஸ்மேனோட மூவ்மெண்ட் ஆக்சுவலாக இந்த இடம் ஓப்பனாக வச்சு போகிறது வந்து ரொம்ப டேஞ்சர். பேட்டோட துணிஞ்சு விட்றாருங்க. யோசிக்க மாட்டுறாரு நவீனும். இது வரைக்கும் நேரில் இந்த இடத்த பார்த்து அடிச்சிருந்தாரு. பாட்டம் எண்டை யூஸ் பண்ணாரு. நாட் இன் கண்ட்ரோல். ஃபுல் டைமிங் கிடைக்கல பேட்ஸ்மேனுக்கு. பிடிச்சாச்சு. எந்த விக்கெட்டுக்கு தூண்டில் போட்டாங்களோ அந்த மீன் கிடச்சி போச்சுன்னு சொல்லலாம். நவீன் ஆட்டம் வளர்ந்து வெளியே. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் சேகர். லாஸ்ட் ஓவர் வர விட்டு பந்தோட தலையில் ஒரு தட்டை தட்டி விட்டார். அந்த பஞ்சு சிங்கிள் மாற்றி கொடுத்துருக்காங்க. 1 மோர். நல்ல எக்ஸிக்யூஷன் பார்க்க முடிஞ்சு. மீண்டும் ஒரு யார்கர். 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 35. 5 விக்கெட் விட்டுருக்காங்க இது வரைக்கும். இந்த மாதிரி ஹை ஸ்கோரிங் வென்யூவில் 2 ரனில் பிடிச்சி போட்டு போயிருக்காரு கண்ணா. லாஸ்ட் ஓவர் போட்டவர். இந்த ஒரு நியூ பவுலர் ஹரி. நல்லா தூக்கி போட்டாங்க. ஆஹா பிடிச்சிருவான்னாங்க. குத்தி போயிருக்கு. கையில் போட்டு குத்தி போயிருச்சு. ஒரு பவுண்ட்ரி அந்த இடத்துல. மீண்டும் அதே ஸ்லோ ஓவர் 1. இந்த ஃப்ளோட் இறங்குச்சு. யார்கரா மாறிச்சு. டூ மச் வித் அஃபர்ட். பேட்டர் ரொம்ப ஃபாஸ்ட்டாக விட்டு பார்த்தாரு. செம்ம ஸ்லோ. செம்ம தாத்துறாரு. முடிஞ்சா அடிச்சுக்கோங்க அப்படின்ட்டு. ஒரு பெரிய ஷாட்டுக்கான முயற்சி. சிம்பிளாக வச்சுக்கிட்டாங்க. 2 பேர் இருந்தாலுமே பேசி எடுத்துக்கிட்டாங்க அந்த கேட்சை. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் கார்த்தி. வெரைட்டி பார்க்குறாரு. தோட்டா முடியலைங்க அந்த பவுண்ட்ரியை. 5 ஓவர் முடியல. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 45 ஆடி இருக்காங்க. அடுத்த நியூ பவுலர் கோபி. நின்ன இடத்துலேருந்தே பேட் அவுட் பார்த்தாரு பேட்ஸ்மேன். பிடிச்சிருவாங்க எனக்கு தெரிஞ்சு. அது செகண்ட் டேக்கில் உடம்போட வச்சு பிடிச்சிட்டாரு. ஸோ முதல் பால் விக்கெட் இங்கே கேப்டன் கோபி அவருக்கு. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் மணி. செகண்ட் பால் குத்தி உள்ளே வந்து பந்து. ஸ்விங் அண்ட் மிஸ். பேக் ஃபுட் ஷாட். ஃபுல்லாக கமிட் ஆகலை. ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் கூட போகலை. ஸ்லோவர் ஃப்ளோட்.
இழுத்து போட்டாரு. எல்லா கேட்சையும் புரிகிறாங்க பிளாக் கேப்ஸ். அந்த பிளாக் கேப்ஸுங்கிற பேருக்கு ஏற்ற மாதிரி ஃபீல்டிங் சப்போர்ட் செம்மையாக இருக்கு. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் ரஃபீக் டாட்டுகளாக பதிவு பண்ணி கொடுத்துருக்காரு. 6 ஓவர் முடிவில் ஸ்கோர் 45. முதல் பால் உள்ள போடப்பட்ட பந்து, ஃபாஸ்டான பேட் ஸ்விங், குத்தி அந்த பம்பு, ஒன்றும் பண்ண முடியாது. போன பால் வைடி, செகண்ட் பால் ரீப். ஒரு டாஸ் பால், தட்ஸ் a perfect shot from the batsman சொல்லுவேன். ஒரு பவர்ஃபுல் ஸ்ட்ரைக்கை காட்டியிருக்காரு கார்த்தி. ஒரு பேக் ஃபுட் ஷாட், மசில் பவரை காட்ட விடலை. ஓடி எடுக்கப்பட்ட 2 இருக்கும். பேட்டில் சரியாக பள்ளம் தெரிஞ்சோன்னே 2ங்கிற கால் கொடுத்துருக்காரு. ஆனால் 6 போயிடுச்சுக்க. மீண்டும் ஒரு பெரிய ஷாட், ஒரு ப்ராஃபிட்டபிள் ஷாட் ஆடி கொடுத்துருக்காரு கார்த்தி கடைசி நேரத்தில். பிடிக்க முடியல. ஓடி எடுக்கப்பட்ட 2 ஷாட், ஒரு பிக்கப் ஷாட்டுங்க. தொல்லை தூரம் போன பந்து இன் ஸ்டைல். ஆறுகளாக இருந்தாலுமே அசத்தல் 6களை பதிவு பண்ணி கொடுத்தாரு. பட் டிபெண்ட் பண்ணி கொடுத்த மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க பிளாக் கேப்ஸ்.